கார்டு இருக்குல்ல, உங்க ஐடி கார்டு எங்க? ஐடி கார்டு கொடுக்க பேமெண்ட் பண்ணிடுவீங்க. உங்க ஐடி கார்டு எங்க? ஐடி கார்டு எங்க? சார் நான் உங்கள்கிட்ட பேசணும். நான் சார்ட்ட கஸ்டமர் இருக்கேன் சார். அவங்க நீ கூப்பிட்டுருக்காங்க கட்ட முடியல அப்படின்னு சொல்லி நான் இப்படி நான் ஒரு கட்ட முடியலன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஐடி கார்டு எங்க? ஐடி கார்டு இல்ல ஆத்தென்டிகேஷன் லெட்டர் எங்க? ஆத்தென்டிகேஷன் லெட்டர் உங்க கம்பெனில இருந்து இந்த நம்பரை நான் வந்து இந்த ஆளை சந்திக்கிறதுக்கு உங்க கம்பெனில இருந்து கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு யாருக்கு கொடுப்பாங்க கொடுக்காமல வர மாட்டாங்க. சரியா? இந்த சௌகரியத்துக்குலாம் நீங்க யார் வேணாலும் வரலாம். சார் நான் யாரு வேணாலும் வரலாம் தான் நான் சொல்றேன். ஆமா, இப்ப அப்படிதான் இருக்குது. உங்க கம்பெனில இருந்து வந்து ஒரு ஐடி கார்டு இல்ல, ஆத்தென்டிகேஷன் லெட்டர் இல்ல, அப்புறம் கஸ்டமர்ட்ட வந்து பணம் கேட்கற அப்படின்னா யார் நீங்க? நான் வந்து அவர்கிட்ட பணம் கேட்கலைங்க சார். அவர் லிங்க்ல அவரை கட்டி கொடுக்குன்னு தான் சொன்னேன். அதுவும் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு பணம் கேட்டாங்களா? பணம் கட்ட சொன்னாங்களா? பணம் கட்டணும் தான் சொல்லி. ஆமா சார், நான் கையில கேஷ் கொடுங்க, கையில கேஷ் கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். அது சொல்றதுக்கே நீங்க வேலையில இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியணும்ல. அதான் சார் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அவர் கிளம்புங்க. நான் போன்ல சொன்னேன்ல, கிளம்புங்கன்னு சொன்னேன்ல. கிளம்பல இல்ல. எதுக்கு நீங்க இல்ல நான் அவர்ட்ட சொல்லிட்டு இல்ல ஒரே நிமிஷம் நான் வந்து அவர்ட்ட எதுக்கு நீங்க நிக்கிறீங்க? ஆத்தென்டிகேஷன் லெட்டர் இல்ல, ஒண்ணும் இல்ல. சும்மா நீங்க வாட்டுக்கு வந்து உட்கார்ந்து சரி ஆனா சார் எல்லாமே கொண்டு வந்தா நீங்க பேமெண்ட் பே பண்ணிடுவீங்களான்னு நான் கேக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனில வேலை செய்றீங்கன்னு சொல்லி நீங்க வேலை செய்யற அப்படின்னு ப்ரூஃப் காட்டுங்க. ஃபர்ஸ்ட் பே கட்டிடுவீங்களான்னு கேக்குறேன். நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் உங்ககிட்ட பேசணும்னால நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க எங்களுக்கு காட்டினாதான் பேச முடியும். ஒண்ணுமே சரியா? கம்பெனிக்கு வந்து நின்றுனா யார் நீங்க?